ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ரீசார்ஜபிள் எமர்ஜென்சி லேம்ப் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எமர்ஜென்சி லேம்ப் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும்போது நம்ம அதை சார்ஜரில் கனெக்ட் பண்ணி இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரியை பவர் இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி லேம்பாக. ஸோ அதுக்கான சர்க்யூட் டயக்ராமை முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி, ஒரு 12 வோல்ட் பேட்ரி, கரண்ட் வந்து எந்த ரேட்டிங்காக இருக்கும் வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லித்தியம் அயான் பேட்ரி. இதில் ஒரு பேட்ரி பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டு 2200 mAh வரும். இது போல் 3 பேட்ரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மூணுத்தையும் வந்து சீரியஸ் பண்ணதால் 12 வோல்ட் எனக்கு கிடச்சிச்சு வித் 2200 mAh. 2200 mAhனா 2.2 amps வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டயோட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டயோடு வந்து 1N4007. இது வந்து ஒரு பேசிக்கான டயோடு தான். இதில் ஆனோடு கேத்தோடு 2 டெர்மினல் இருக்கும். கேத்தோடு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனோடு வந்து ரெசிஸ்டருக்கு போகும். ஸோ இந்த டயோடு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்காக. நம்ம சார்ஜிங் பண்ணும்போது வந்து இந்த பக்கமாக சப்ளை வந்து லைட்டுக்கு போகாது, அதாவது லைட்டுக்கு போகாத பிளாக் பண்ணுறதுக்காக இந்த டயோடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர். அடுத்ததாக வந்து ஒரு எல்இடி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இண்டிகேட்டர் எல்இடி. இது வந்து நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் எப்போ போடுறோமோ அப்போ இந்த எல்இடி எரியும், மற்ற சமயத்தில் வந்து இந்த எல்இடி எரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1K ரெசிஸ்டர் வந்து இந்த எல்இடிக்கு 12 வோல்ட் வந்து கொடுத்தா ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் ஆனோடில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜரோட பாயிண்ட்டு நெகட்டிவ் டெர்மினல் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டயோடோட ஆனோடில் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் வந்து சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ சார்ஜ் போடும்போது இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த எல்இடி வச்சுருக்கேன். இது வந்து நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்தும் நெகட்டிவ்லேருந்தும் 2 ஒயர் எடுத்துக்கணும். பேட்டரியோட பாசிட்டிவில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிங்க. கடையில் நார்மலாக 2 amp சுவிட்ச் விற்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இதுதான் அவுட்புட் எல்இடி லைட்டு. ஸோ இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா 1 வாட் எல்இடி சொல்லுவாங்க. இந்த 1 வாட் எல்இடிக்கு வந்து ரெசிஸ்டர் தேவையில்லை, பட் லைஃப் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக நான் ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ரெசிஸ்டர் ஏன்னா 4 டயோடு ஆட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 330 ஓம். இதை வந்து நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு ஆனோடு, இது ஃபுல்லாக பாசிட்டிவ் பேட்டரியிலேருந்து வருது. அடுத்தது நெகட்டிவ் வந்து இங்கே போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் சர்க்யூட் டயக்ராமு. அடுத்ததாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நான் செஞ்ச எமர்ஜென்சி லேம்ப்பு. ஸோ இது வந்து ஒரு மல்டிமீட்டர், ஜஸ்ட்டு ஒரு கார்போர்டு ஷீட்டு தான் இது, அதாவது மல்டிமீட்டரோட பாக்ஸ் தான் இது, வேஸ்டான பாக்ஸு. இப்போ எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 லைட்டு. இதுதான் 1 வாட் எல்இடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் ஆனோடில் ரெசிஸ்டர் 330 ஓம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் காட்டின அந்த இண்டிகேஷன் எல்இடி, க்ரீன் எல்இடி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்ததாக இதுதான் அந்த சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா 2 சார்ஜர்னு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, 2 சார்ஜர். இதுதான் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கான போர்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிடுறேன். வெளிச்சத்துலேயே எவ்வளோ பிரைட்னஸ்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேவா, இப்போ எப்படி சார்ஜ் ஏறுது அப்படின்றத பார்க்கலாம். நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறேன், பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 டெர்மினலும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் சுவிட்சை போடுறேன். க்ரீன் கலர் எல்இடி எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட காட்டுறேன். க்ரீன் கலர் எல்இடி எரியுது அப்படின்னா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம்.